श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 19வது ஸ்லோகம் 16வது அத்தியாயத்தில் தானகம் திஷதः குரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு. தானகம் திஷதः குரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ ஏவ யோனிஷு. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் துஷதா துஷம் என்ன சொன்னால் பகைமை, காரணம் இல்லாமல் ஒருத்தரண்ட ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிறது, காரணம் இல்லாமல் ஒருத்தரோட எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது தான் பகைமை. பகைமை குரூரான் கொடியவர்களும் பகைமை உடையவர்களும் நராதமான் மனிதர்களுக்குள்ளே மிகவும் தாழ்ந்தவர்களாகும். நரன் சொன்னால் மனுஷன், அதமன் சொன்னால் கீழ் லெவலில் இருக்கிறவனும். அசுபான் அசுபான் சொன்னால் சுபம் எப்படி சொன்னால் நல்லது, அசுபம் சொன்னால் நல்லதுலேருந்து மாறுபட்டது, அதுபோல் இருக்கிறவர்களும் ஆன அவர்களை சம்சாரேஷு சம்சாரத்தில், அதாவது இந்த வாழ்க்கை என்பது என்ன, பிறந்து இறந்து உழண்டு இதிலே மேலும் இந்த சைக்கிள்லேயே போயிட்டு வந்துட்டுருக்கணும், பிறக்கணும் இறக்கணும், மறுபடியும் ஒரு தடவை மனுஷனாக இருந்து பிறந்துட்டா அதே மாதிரி மனுஷ ஜென்மா கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாது இல்லையா. அதுபோல் மனுஷ ஜென்மாவாக இருந்தாலும் இந்த சரீரத்தில் இந்த உயிர் இப்படியே போயிட்டு வந்து இருக்கிற மாதிரி பிறந்து இறந்து உழலும் உலகங்களில் ஆசுரீஷு யோனிஷு ஏவ அசுர யோனிகளிலேயே அகம் நான், அதாவது பெருமாள் சொல்கிறார் அகம் அஜஸ்ரம் க்ஷிபாமி. அஜஸ்ரம் சொன்னால் மீண்டும் மீண்டும் எப்பொழுது பார்த்தாலும் இது மாதிரி தவறு இருக்குது, அதுலேருந்து திருந்தி வெளியில் வரலேனா மீண்டும் மீண்டும் அப்படியே என்ன பண்ணுறேன், அசுர யோனிகளிலேயே பிறப்பதற்கு க்ஷிபாமி தள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது 2-3 ஸ்லோகத்தில் சில இதெல்லாம் பார்த்துன்னு வரோம். இந்த மேகக்கூட்டங்களில் ஆத்மா மிதந்துன்னு இருக்கும், நிறைய ஆன்மாக்கள் மிதந்து கொண்டு இருக்கும். கூட்டங்களில் இருக்கும்பொழுது மேகம் நன்றாக நீரை முகந்து கொண்ட பிறகு அது என்ன பண்ணும், வருஷிக்கும். பர்ஜன்யோ வர்ஷதி அப்படின்னு சொல்லி பர்ஜன்ய தேவன் அந்த அதிபதி மூலமாக ஜலம் வந்து பூமிக்கு வரும். அந்த மேகத்தில் மொண்டு கொட்டின்னு வந்த அந்த ஜலத்தில் இந்த ஆன்மாக்கள்லாம் அடிச்சுக்கிண்டு வரும். அது அங்கங்கே ஏரியில் ரிசர்வாயர்ஸ் மாதிரி ஏரியில் குளத்தில் ஆறில் அதுபோல் அங்கெல்லாம் அது வந்து தேங்கி நிற்கும். ஆனால் அந்த மழை மூலமாக அந்த மாதிரி ஏரி குளத்துலலாம் வந்த ஜலத்தில் நம்ம பாசனத்துக்கு நீர்ப்பாசனத்துக்கு பயிர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பயிரில் அது வரும். பயிரில் அது இருக்கும்பொழுது பயிர் நம்ம நெல் கோதுமை அப்படிலாம் பயிர் பண்ணும்போது அந்த கதிரில் அது போய் நிற்கும். அந்த கதிரில் நின்றால் பச்சை கட்டியிருக்கு களை கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் நெல் கதிர் தலை சாஞ்ச பிறகு அது அறுவடை பயிரும். நெல்லாக இருந்தாலும் எந்த காய் இருந்தாலும் எந்த பயிர் வகையாக இருந்தாலும் அது முதிர்ந்த பின்ன அது அறுவடைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடியூஸை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ப்ராடியூஸை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது மனுஷன் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஒரு ஆணோடைய என்ன விந்து பையில் போய் அது க்ஷீரமாக நல்லபடியாக ஒரு 60 நாளில் வளர்ந்த பிறகு அதை வந்து பெண்ணோட இதில் மாற்றினா நல்லபடியாக மனுஷத்தில் கிடைக்கும். மனுஷ சரீரம் உள்ள ஒரு ஆன்மாவுக்கு அது வழிவகுக்கும். இல்லை ஒரு மிருகத்துக்கு போகிறது, பசு பக்ஷி யானை சிங்கம் புலி கரடி அதுபோல் போனால் அங்கேயும் அந்த பசுக்கள் சாப்பிட முடிஞ்சுது. பசுவால் என்ன இந்த மாதிரி இதுலேயே இருக்குது கார்னிவோரஸ் ஹெர்பிவோரஸ்லாம் இருக்குது. கார்னிவோரஸ்ன்னு சொன்னால் எல்லாம் என்ன பண்ணும், மாமிசம் எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும். ஹெர்பிவோரஸ்ன்னு சொன்னால் வெறும் மாமிசம் இல்லாமல் இந்த மாதிரி என்ன பயிர்களுக்கு தொடர்புடையது தான் சாப்பிடும். யானை பெரிய சரீரம் இருக்கிற ஒரு மிருகம்தான், ஆனால் அது என்ன பண்ணாது, இந்த வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பிடும். தென்னைமட்டை வெல்லம் அரிசி அப்புறம் வாழைப்பட்டை அதெல்லாம் தான் சாப்பிடுமே தவிர அது வேறு எதுவும் சாப்பிடாது.
அது மாதிரி இருக்கும்போது அதனுடைய சாப்பிட்ற உணவில் அது போய் நின்றுரும். இதுலேயே மேகத்துலேருந்து மழை வருஷிக்கும் போது வந்தால் எல்லாமே ஜலத்தில் தான் போய் நிற்கணும்னு இல்லை. சிலதெல்லாம் அப்படியே ஜலத்தில் அடிச்சுன்னு போயிடும், மண்ணில் ஒரு மூலையாக ஒதுங்கியிருக்கும், அதுங்களும் அங்கேருந்தே ஒரு செடி முளைக்குமா இருக்கும், அந்த செடியை ஒரு பசு சாப்பிடும். அப்படியெல்லாம் போயிருந்து இது மாதிரியெல்லாம் வளர்ந்த பிறகு அது ஆனால் இது மாதிரி வந்த சரீரத்தில் கர்மானுதீனமாக தான் இதெல்லாம் கிடைக்கும், வேறு எதுவுமே இல்லை. இதிலெல்லாம் 1:1,00,000 அப்படி தான் இருக்கும். 1:1 இருந்தால் பரவாயில்ல, அப்படிலாம் ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த பெர்முடேஷன் காம்பினேஷனில் இப்படி போகும் அப்படி வரும், அதெல்லாம் நம்ம கணக்கு புள்ளியாக இருந்தால் அதெல்லாம் போட்டு காட்டலாம். இது கணக்கு புள்ளியில் சேர்த்திக்க வரவே வராது. 1:1,00,000 அப்படி தான் இருக்கும். அப்போ லட்சக்கணக்கான ஆன்மாக்கு நடுவில் ஒருத்தருக்கு தான் இது போல் மனுஷ பிறவி கிடைக்கும், பாக்கியெல்லாம் சிங்கம் புலியாக மாறும், 1-2 செடி கொடியாக மாறும். அந்த செடி சீக்கிரமாகவே இது முடிஞ்சிடும், அதனோட காலம் முடிஞ்சிடமா இருக்கும். அதுபோலலாம் இருக்கும்பொழுது இது எல்லாத்தையும் தாண்டினா அந்த என்னது மனுஷனாக வந்தால் தான் பகைமை உடையவர்கள், நராதமன், அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் பசு பட்சியிலலாம் தெரிய முடியாது. ஏன்னா பசு பட்சியெலாம் இயற்கையாகவே அதுக்கு அதுபோல் குணம்தான் இருக்கும். சிங்கத்தண்டை போய் ரொம்ப சாஃப்டாக ஹலோ அவ்வாரியும்லாம் நம்மளை யாரையும் பார்த்து விசாரிக்காது. நம்மளே இல்லை, அவள் சிங்க கூட்டத்துக்குள்ளே இருந்தால் கூட அது யாரையும் விசாரிக்காது. அது மாதிரி ஒரு நட்பு பாராட்டி பழகிறதுக்கெல்லாம் அதுக்கு தெரியாது. ஒன்று தெரியும், பசிச்சா ஏதான ஒரு அதுக்கும் கீழே இருக்கிற ஒரு பிராணியை அடித்து ஒரு வாய் சாப்பிட்டு படுத்துனுடும். மறுபடியும் எப்போ பசிக்கிறதோ அப்போ தான் போகுமே தவிர அது வரைக்கும் அமைதியாக தான் படுத்துட்டுருக்கோம். நோ இன்டராக்ஷன், நோ கான்வர்சேஷன், அது மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் மனுஷனுக்கு இதெல்லாம் இல்லை. பேச தெரியறதுனால அவன் மனுஷனாக நடந்துக்கணுமே தவிர மனுஷன் பேச தெரிந்த சிரிக்க தெரிந்த மிருகமாக இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்கு தான் பெருமாள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வரார். ஆனால் இப்போ ஏறக்குறைய ஒரு 10-12 ஸ்லோகமாக இந்த அசுர சுபாவம் உடையவர்கள் எங்கனம் இருப்பார்கள் அப்படின்றத சொல்லிக்கு தரார். மேலே அதுக்கும் இல்லாமல் இந்த அசுர சுபாவம் இருக்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இதே போலவே ஒரு பிறவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லித்தரார். அதனால் இதிலேருந்து வெளியில் வரணும், ஆத்ம சம்பாவிதா அப்படின்னு சொன்னக்கூடிய அந்த அடிப்படையில் தான் அடக்கமுடையவன், தனக்கு எல்லா விதமான கருத்துக்களும் இறைவனிடமிருந்தே வருகின்றது, அதை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற கருத்துக்களை மேலும் மேலும் வளர்த்துக்கணும், அதுபோல் எண்ண ஓட்டங்கள் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு உள்ளுரை பொருளாக சொல்லி கொடுக்குறார். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.